அமெரிக்காவினுடைய டாப் ஜெனரல் ஒருவர் அமெரிக்காவில் உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு அங்கே போர் பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அந்த போர் பயிற்சி எப்படி கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்களா, எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துருக்காரு. இது ரஷ்யாவை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல். என்ன அமெரிக்கா நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்பாங்க. ஆனால் ரஷ்யா அதை மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பெலரஸ் கூட ரஷ்யா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவில் போர் ஒத்திகை அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் ஏர் ஸ்ட்ரைக் இல்லாட்டி ஏர் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். விமானப்படையினுடைய இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கலை. விமானப்படையினுடைய இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பெலரஸ் பக்கமாக இருந்து ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கூடுதலாக உக்ரைனுக்குள்ளே அனுப்பப்படுவாங்க, ஏர் ட்ராப் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே சொல்லப்பட்டது. ஸோ இந்த இக்கட்டான நேரத்தில் இப்படி ஒரு ட்ரில்லை இந்த இரண்டு நாடுகளும் நடத்துவது எல்லார் கண்களையும் விரிவடை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவினுடைய பென்டகன் C-17 அப்படிங்கிற மிகப்பெரிய அளவு பல ஆயுதங்களையும் பல தளவாடங்களையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய அந்த போர் விமானம், அந்த போர் விமானத்தை நிறைய இடங்கள்லேருந்து கொண்டு வந்து ஒரு ஏர் லிஃப்ட் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துருக்காங்க 7 தினங்களுக்கு முன்னாடி. இப்படி ஒரு ஏர்லிஃப்ட்டை அமெரிக்கா செஞ்சு பார்ப்பதற்கான ஒரு தேவையும் கிடையாது. ஆனால் சப்போஸ் இந்த போர் உருமாறி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடையான போராக மாறியது என்றால் உடனடியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், எத்தனை ராணுவ வீரர்களை இப்படி நம்மளால் ஏர்லிஃப்ட் பண்ண முடியும், எத்தனை ராணுவ உபகரணங்களை நம்மளால் ஏர்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளுமே தயாராகி கொண்டு தான் இருக்கிறார்கள். போர் செய்தி மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மீடியாவிலுமே தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. உக்ரைனுடைய அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தான் அவருடைய ராஜினாமாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜெர்மனியில் சில பல ஒரு தாக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஜெர்மனி ஆல்ரெடி பீரங்கிகளை கொடுப்பதற்கு 2024 வரை தேவைப்படலாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் உக்ரைனுடைய இந்த கிரிட்டிசிசம் காரணமாக தான் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஜெர்மனிய மக்கள் நினைப்பதாகவும், அதுவும் உக்ரைனுக்கு எதிராக பரப்புரை செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன. ஸோ ஜெர்மனி ஆல்ரெடி உக்ரைனுக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சாங்க. ஜெர்மனி நான் இந்த ஆயுதங்களை தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஜெர்மனி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த போர் முடிந்த பிறகு ரஷ்யா எப்படி நம்ம கூட நட்பாக இருந்தாங்களோ அதே மாதிரி நட்பாக நம்ம ரஷ்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன முதல் நாடும் ஜெர்மனி தான். இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் உக்ரைனுக்கு எதிராக கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ஒரு புதிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட் அறிவித்திருக்கிறார்கள். சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து அவங்களுடைய கப்பற்படை ஒத்திகையை செஞ்சு பார்க்க போகிறாங்க. அப்படி கப்பற்படை ஒத்திகையை செஞ்சு பார்க்கும்போது எங்களுடைய அந்த கண்காணிப்புக்குள் இல்லாட்டி எங்களுடைய கடற்பரப்புக்குள் அவங்க வரலாம், அதுக்கான எல்லா அனுமதியும் நாங்கள் கொடுக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான். என்ன சவுத் ஆப்பிரிக்கா, பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஆப்பிரிக்க நாடுகள் எவ்வளோ நாளைக்கு தான் யாருமே கண்டுக்கிடாத ஒரு நாடாக இருக்கணும், நாங்களும் டெசிஷன் மேக்கிங்கில் வரோம், நாங்களும் இந்த யுத்த காலத்தில் வந்து விளையாடுறோம், எங்களுடைய ஆட்டத்தையும் பாருங்கள், எங்களையும் மனிதர்களாக மதியுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஆப்பிரிக்க நாடுகளுடைய அந்த ஒரு குமரல். ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளை யாருமே பொருட்டாவே நினச்சிக்கிட மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் சுரண்டிட்டு போவாங்க. ஆனால் ஆப்பிரிக்க நாடு அப்படின்னு சொன்னால் வேக்சினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக பணத்தை உதவி செஞ்சால் போதும், இல்லாட்டி பொருள் உதவி செஞ்சால் போதும், இப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பயன்படுத்திட்டு வருகிறார்கள். அதெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆப்பிரிக்க நாடுகளில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஆப்பிரிக்க நாடுகளையும் டெசிஷன் மேக்கிங் நாடுகளுடைய பட்டியலில் சேர்ப்பார்கள். அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம் பிரிக்ஸ் ப்ளஸ் நாடுகள் அப்படிங்கிறதுலும் அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை பேஸ் பண்ணியான ஒரு G20 மாநாட்டை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா தான் இங்கே கெத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த கெத்து தான் இந்தியாவுக்கு என்னைக்கும் தேவை அப்படின்னு சொல்லலாம். 2023 2026 ரஷ்யா ஒரு மேஜர் சேஞ்சை உருவாக்குவாங்க. அவங்களுடைய இராணுவத்தில் அந்த மேஜர் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தலைவர் கூறியிருக்கிறார். அது என்ன மேஜர் சேஞ்ச் அப்படின்னா, வேறு ஏதாவது ஃபோர்ஸை உள்ளக்க கொண்டு வர போகிறாங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறது. ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் விதையில் நம்ம பார்த்துடலாம். இஸ்ரேல் இன்னைக்கும் பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு நபரை கொன்றிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் தொடங்கி இன்னைக்கு 17வது நாள், அதாவது ஜனவரி 17ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 17 நாளில் 15 நபர்களை கொன்றிருக்கிறார்கள். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு நபர் அப்படின்னு வச்சுருக்க கணக்கில் தான் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கிறது. இதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு பல நாடுகள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலே நாம் சொல்லி தான் இந்த செய்தியெல்லாம் வெளியில் வருது. என்னப்பா ஒரு 15 தினங்களா 15 நபர்களை கொன்று விட்டார்களா அப்படிங்கிற செய்தி வேறு ஏதாவது ஊடகம் பேசியதா? இதெல்லாம் பேசணும். இதை எல்லாமே ஒரு மனித உயிரை கொன்றாலும் அது தப்பு தானே, அதை தட்டி கேட்கணும்ல, அதுக்கான உரிமை நமக்கு இருக்குல்ல. நாளைக்கு நம்ம வீட்டில் இல்லாட்டி நம்மளை யாராவது கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா யாரும் பேசாமல் இருந்தால் எவ்வளவு வலிக்கும்.
அதே மாதிரி இஸ்ரேல் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம் தண்டிக்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். ஏமன், சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் இப்போ சமாதானமாக ஒரு உடன்படிக்கைலாம் ஏற்பட்டிருக்கு. எகைன் இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி சண்டை வரக்கூடாது, எப்படி சமாதானமாக போகலாம் அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷன் தான். அல்-கொய்தாவும் ISIS தீவிரவாதிகளும் தான் மாலியில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு காரணம். அவங்க தான் இங்கே பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. மாலி மக்கள் நல்ல நிம்மதியாக வாழாமல் இருப்பதை பார்த்து கொள்கிறது இந்த 2 அமைப்புகளும். ஸோ சீக்கிரமாக இதற்கு ஒரு எண்ட் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. டாவோஸ்ல மறுபடியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மீட்டிங் அப்படிங்கிறது நடத்தப்பட போகிறது. அதில் வார் அப்படின்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறத பற்றியும், கிளைமேட் கிரைசிஸ் பற்றியும், எக்கனாமியா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் விவாதம் நடத்த போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான், நாங்க அணு ஆயுத நாடு தான், எங்களுக்கு எல்லாரும் உதவுங்கப்பா, இப்படி நாங்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் இந்தியா பக்கமா பாகிஸ்தானுடைய பார்வை திரும்பி இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பேசாம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டலாமா, நாங்க 2 பேருமே டீப்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எங்க 2 நாடுகளுக்கு இடையே அமைதி நிலவ வேண்டும் என்றால் நீ தான் மீடியேட்டரா இருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும், இப்படிலாம் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பல ஊடகங்களும் இந்தியாவை உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்தியாவினுடைய அந்த உயர்வு அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்களிடையே மிகப்பெரிய அளவு உயர்ந்து வருகிறது. சொல்லப்போனா இந்தியா பாகிஸ்தான்லையும் கெத்தா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீனா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கப்பா. 2022 9.56 மில்லியன் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். 9.56 மில்லியன் குழந்தைகள் பிறந்திருக்கும் போது 10.41 மில்லியன் இறப்புகள் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். வந்துச்சு பாருங்க. ஸோ பிறப்பை விட இறப்பு கூடுதலாக இருக்கு. ஆல்ரெடி அங்கே பாப்புலேஷன் கிளிஃப் வரலாம் அப்படின்னு சொன்னோம். பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க, அப்படியே உயர்ந்துட்டு வரும், சடார்னு பார்த்தா அப்படி அடி வாங்கும், நேராக செங்குத்தாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் கிளிஃப், பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாப்புலேஷன் கிளிஃபுக்கு சீனா தயாராகி வருகிறது அப்படின்னும், இந்த பாப்புலேஷன் டவுன் அப்படிங்கிறது சீனாவுக்கு பெருத்த அடியை கொடுக்க போகிறது அப்படின்னும், இன்னும் 4 இல்லாட்டி 8 மாதங்களுக்குள் இந்தியா சீனாவை பாப்புலேஷன் கவுண்ட்ல ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 5வது, இந்தியா மற்றும் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, இவங்க 2 பேருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற போவதாகவும் சீக்கிரமா நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி இருக்கிறது. இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்னு சொல்லும்போது வட கொரியா கிடையாது, தென் கொரியா கூட இந்தியாவினுடைய பேச்சுவார்த்தை 5வது முறையாக சூப்பரா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா நிறைய விதமான கல்வெட்டுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நார்வே இதுவரையிலும் நாங்க கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப பழமையான கல்வெட்டு இதுதான் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதை பற்றி ஸ்டடி நடத்த போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் நார்வே அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். எலன் மஸ்க் அவர்களும் இந்த பாப்புலேஷன் கொலாப்ஸ் பத்தி இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த பாப்புலேஷன் கொலாப்ஸ் மற்றும் சீனாவினுடைய இந்த தரவுகளை பற்றியான ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தும் வகையான டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா இதுக்கு ஒரு காரணமா, கொரோனா வைரஸ் இந்த பாப்புலேஷன் கொலாப்ஸுக்கு காரணமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளிலும் பல நபர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் டீம் தாலிபன்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனாலேயோ என்னவோ இன்னைக்கு அந்த கிரிக்கெட் டீமுக்கு எதிராக பல நபர்களும் பல ஸ்போர்ட்ஸ் வீரர்களும் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா தாலிபன்கள் இங்கே பெண்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களையும் பாதிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த தாலிபன்கள் இல்லாட்டி அரசியல் அப்படிங்கிறது விளையாட்டுக்குள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ரஷ்யா அங்கே போர் தொடுத்துருச்சு, உக்ரைனுக்குள்ளே போர் தொடுத்துருச்சுன்னு சொன்னோன்னே ரஷ்யாவை ஃபிஃபாலேருந்து தூக்குனீங்க, ரஷ்யாவை ஒலிம்பிக்ஸ்லேருந்து தூக்குனீங்க, ரஷ்யாவை டேபிள் டென்னிஸ்லேருந்து தூக்குனீங்க. இப்படி எல்லா இடத்துலையுமிருந்து ரஷ்யா பெலாரஸ் வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் விளையாட்டில் அரசியல்லாம் விளையாடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு வலிக்கும் போது மட்டும் இப்படிலாம் சொல்கிறீங்களே, நியாயமாக மேற்குலக நாடுகளே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதுனாலும் நீங்கள் கேட்கலாம். உக்ரைனுக்கு பெரிய உதவியாக மேற்குலக நாடுகளுடைய ஆயுதங்கள் இருப்பது ரஷ்யா உக்ரைன் போரை இன்னும் வீரியமடைய வைக்குமே தவிர கண்டிப்பாக நாங்கள் இந்த போரை நிறுத்துவோம் அப்படிங்கிறத மட்டும் கனவுலையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்திருக்காங்க. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் இந்த போர் நீளத்தான் செய்கிறதே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் அறவே காணாமல் இல்லாட்டி வேனிஷ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் இந்தியா வீர் கார்டியன் அப்படிங்கிறத இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. செமையான ட்ரில். இதுதான் முதல் முறை நாம் நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இந்த மாதிரியான ஒரு ட்ரில்லில் ஈடுபடுகிறோம். ஸோ ஜப்பான் இந்தியா இணைகிறது அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக இதை சீனா கண்காணித்து கொண்டிருப்பார்கள். பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் சீனா பக்கம் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய வால்ஃப் வாரியர்ஸ் என்னென்ன செய்திகளை வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். நேபாளத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் ஒரு கோ பைலட் இருந்திருப்பாங்கல்ல, அந்த கோ பைலட்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு முன்னாடி அவரும் இதே மாதிரியான ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்திருக்காரு. அப்படி இறந்த ஒரு 16 வருடங்களுக்கு பிறகு மனைவியும் இறந்திருப்பது ஒரு துக்கமான செய்தியாக இன்று மாறி நிற்கிறது. அடுத்ததா கடைசி அப்டேட்.
ஃபின்லாண்டுக்குள்ளே ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய ரிசர்வ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய ஃபண்ட் ரிசர்வாக இங்கே ஃபின்லாண்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வேறு எதுவுமே கிடையாதுப்பா, சைபர் வார்ஃபேர் வந்தாலோ இல்லாட்டி பயாலஜிக்கல் வார்ஃபேர் வந்தாலோ அப்படி இல்லைனா எங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு போர் வந்தாலோ அதிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக இந்த ஃபண்ட் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் 27 நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த ஃபண்டை உருவாக்கி நாங்கள் எங்கே வச்சுருக்கோம், ஃபின்லாண்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இது ஒரு சேஃபஸ்ட் நாடு அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த ஃபண்ட் எங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு. இதே மாதிரி நிறைய ஃபண்டு நிறைய நாடுகளில் அவங்க வைப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த செய்திகள்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த செய்திகள்லாம் நீங்கள் தமிழ் மீடியாவில் எப்போல்லாம் பார்க்குறீங்க? இல்லை இந்த செய்திகள் ரொம்ப புதுமையானதாக தான் இருக்கா? இந்த செய்திகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிங்கிற எல்லா கருத்துக்களுமே இங்கே வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் இருந்தால் தான் அதை வாசிக்கும்போது பரவாயில்ல, நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளே வரும். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலன்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வேண்டாம், இன்றைக்கி ஏன் அதான் நமக்கு யாருமே ஒன்றுமே செய்யலையே, யாருமே நம்மளை பாராட்டலையே, இல்லை நம்ம ஒர்க்கை பற்றி யாருமே கிரிட்டிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ உங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.